மக்களே காலை வணக்கம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை என்னெல்லாம் செஞ்சேன்றதை வீடியோவாக பார்க்கலாம் வாங்க. காலையில் வந்து மிளகா மல்லியில் எடுத்து காய வச்சுட்டேன், மிளகாத்தூள் அரைக்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு கொஞ்சம் தொண்டையில் வந்து நெஞ்சு குழியெல்லாம் புண்ணாக இருக்குன்னு சொல்கிறதுனால எங்கள் மாப்பிள்ளை வந்து இளநீர் வாங்கிட்டு வந்தார். அதிலே கொஞ்சம் பாதாம் பீஸுன்னு ஊற வச்சுருந்தேன். ரெண்டையும் கலந்து கொஞ்சம் குடிச்சிட்டு அப்புறம் பக்கத்து வீட்டில் வந்து இட்லியும் மல்லாட்டை சட்னியும் கொடுத்தாங்க. எது செய்யாதம்மா நான் சமைச்சு தரேன் அப்படின்னு. அப்புறம் அதை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு துணியெல்லாம் ஊற வச்சுருந்தேன். துவைச்சி அலசி எல்லாத்தையும் காய போட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால இன்றைக்கி தலைக்காணி வர பெட்ஷீட்டு அதுக்கப்புறம் போர்வை எல்லாத்தையுமே துவைச்சி அலசி காய போட்டு அப்புறம் வந்து கீரை கொடுத்தாங்க பக்கத்து வீட்டில், முருங்கைக்கீரை. கீரையை நல்லா தண்ணியில் போட்டு அலசி தண்ணி வடிட்டுன்னு சொல்லி ஒரு பக்கெட் மூடியில் வச்சுருந்தேன். தண்ணி நல்லா வடிஞ்சிருச்சு. அந்த கீரையை நல்லா தண்ணி ஈரம் போக நல்லா உதறி எடுத்துகிட்டு துவரம்பருப்பு, தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு கடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி சண்டே வந்து நான்வெஜ்ஜில் எதுவுமே இல்லை. இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை கடையில் உருளைக்கிழங்கு வறுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இளநீர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதில் நல்லா இன்னும் கொஞ்சம் பாதாம் பீஸெல்லாம் நல்லா ஊறி குழுகுள்னு இருந்தது. அதை அப்படியே சில்லாக அப்படியே குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பக்கம் உலையும் இன்னொரு பக்கம் பருப்பு, துவரம்பருப்பு, பூண்டு, மஞ்சத்தூள் எல்லாம் வேக வச்சுட்டு பருப்பு வேகத்துக்குள்ளே கீரை உருவிடலான்னு சொல்லிட்டு கீரையை வந்து உருவிட்டு இருந்தேன். நல்லா வந்து இளங்கீரையாக கொஞ்சம் பிஞ்சு கொழுந்து கீரையாக தான் இருந்தது. பக்கத்து வீட்டில் ஒடிச்சிட்டு வந்து கொடுத்தாங்க கீரை கடைமா அப்படின்னு. கீரை கடைஞ்சி அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துடலான்னு. காலையில் வந்து அவங்க எனக்கு இட்லி மல்லாட்டை பயிர் சட்னி கொடுத்தாங்களா. சரி நான் என்ன சொன்னேன், மதியம் சமையல் வந்து நீங்கள் செய்ய வேணாம் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். பக்கத்து வீட்டில் பாட்டி மட்டும்தான் இருக்காங்க, வேறு யாரும் இல்லை. இங்கேயும் நான் மட்டும்தான் வீட்டில் இருக்கேன். அதனால் காலையில் அவங்க எனக்கு டிஃபன் கொடுத்தாங்க, மதியம் நான் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரை கடைஞ்சிட்டு முட்டை வந்து வேக வச்சு மிளகாத்தூள் போட்டு வறுத்துட்டு உருளைக்கிழங்கு வறுத்துட்டு அப்பளம் பொரித்தேன். அப்பளம் பொரித்து மணி வந்து 2 ஆகிடுச்சு. துணி துவைச்சதுனால ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அப்புறமா அவங்களும் வந்து கொஞ்சம் வேலியெல்லாம் அடைக்கணும்னு சொல்லிட்டு வேறவெல்லாம் வெட்டி போட்டு எங்கள் கை கட் பண்ண போயிட்டாங்க. வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு அப்புறமா நான் வந்து சாப்பிட்டேன். இன்றைக்கி சண்டே வந்து இப்படி தான் போச்சு. இப்போ மிளகா கொத்தமல்லியெல்லாம் காய வச்சுருக்கேன். சாயந்தரம் போல் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்தில் ஏதாவது மிஷின் இருக்குது, அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். ஈவினிங் விலாக நைட்டு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய வந்து சின்ன யூடியூப் சேனலுக்கு. இன்றைக்கி சண்டே நம்ம வீட்டில் இது தாங்க, முருங்கைக்கீரை சாதம், உருளைக்கிழங்கு வறுவல், முட்டை வறுவல், அப்பளம், அவ்வளோதான். உங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னன்றதை கமெண்டில் சொல்லிக்கோங்க. ரொம்ப பசியாக இருந்ததா அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தது. அடுத்தது வந்து எனக்கு தட்டில் வந்து சாதம், கீரை, கொஞ்சமாக உருளைக்கிழங்கு, முட்டை வச்சு சாப்பிட போகிறேன். நீங்களும் சாப்பிட்டுட்டு உங்கள் வீட்டில் என்ன சண்டே ஸ்பெஷல்ன்றதை எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வெல்கம் திஸ் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா.